வணக்கம். நான் பாலாஜி தரணிதரன். நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு நான் படத்துடைய இயக்குனர் பேசுகிறேன். இந்த படத்துடைய இயக்குனர் மருதுபாண்டி வந்து எனக்கு திரைப்படக் கல்லூரியில் என்னோடய கிளாஸ்மேட்டு. நான் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் என் கிளாஸில் இருந்து. பொதுவாகவே வெளியூர்லேருந்து ஒரு சிட்டிக்கு வராங்கன்னா அவங்களோட கற்பனை வேறு மாதிரியாக தான் இருக்கும். வெளியூரில் பிறந்து வளர்ந்து படிச்சுட்டு நம்ம இப்போ ஒரு சிட்டிக்கு வரப்போகிறோம், அங்கே வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்களோட எதிர்பார்ப்பும் கற்பனையும் வேறையாக இருக்கும். ஆனால் யதார்த்தம் அப்படி இருக்காது மோஸ்ட்லி. நான் வந்து மெட்ராஸில் தான் பிறந்து வளர்ந்தேன். நான் வில்லேஜுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணுன்னா, ஏன்டா இப்படி ஒரு ஊரை விட்டுட்டு இப்படி ஒரு லைஃப்பை விட்டுட்டு ஏன் மெட்ராஸில் வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு. ஆனால் விஷயம் அப்படி தான். எல்லாருமே ஒரு மாதிரி அப்வர்ட் மொபிலிட்டி நோக்கி போயிட்டே இருக்காங்க. அது அப்வர்ட் மொபிலிட்டியெல்லாம் எனக்கு தெரில. லைஃப் இங்கே வந்து அவங்க நினச்ச மாதிரி லைஃப் அவங்களுக்கு முன்னேறி இருக்கா, சந்தோஷமாக இருக்காங்களான்றது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படம் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்டோரி. ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு சினிமாத்தனம் அப்படின்லாம் எதுவும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மைக்கு நெருக்கமாக, வாழ்க்கைக்கு நெருக்கமாக நரேட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஸ்பெஷலே அதான். எங்கேயும் அதில் ரொம்ப பெருசாக மூலாம் பூசாமல், அதை ஆர்டிஃபிஷியல் பண்ணாமல் ரியலிஸ்டிக்காக சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் படம் பார்க்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முக்கியமாக ஒரு சில காட்சிகள்லாம் உண்மையை சொல்லணுன்னா ஒரு உலக சினிமா பார்த்த மாதிரி இருக்குது. நிறைய காட்சிகள் பார்க்கும்போது இந்த படம் வெற்றி பெறணும். மருதுபாண்டியனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.